கற்றுக் கொடுத்தது நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு ஒவ்வொரு நாளும் வாஞ்சையோட வசனத்தை தியானிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி ஆண்டவர் யோவேல்ல சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம முதல்ல தியானித்தது. இப்போ நம்ம நினைவுபடுத்தி அதை நீங்கள் வசனத்தை தியானிக்கும் பொழுது இந்த வசனத்தை வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம அதுக்கு உடைய வசனங்களை நம்ம இப்போ தியானிக்கிறோம். யோவேல் 2:28-29 அப்போஸ்தலர் 2:17-18 இந்த 2 வசனத்தையும் ஆண்டவருடைய ஆவியானவர் வந்தால் என்ன அப்படிங்கிற ஆவியானவர் ஊற்றினா அவங்க பிள்ளைங்க மேலே ஊற்றுவேன்னு யோவேலில் சொன்னது அப்போஸ்தலரில் நிறைவேறிச்சுது. அந்த காரியங்களை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அது நம்ம இங்கே நிறைவேறினது ஏசாயா தீர்க்கதரிசியில் நம்ம படிக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியில் படிக்கக்கூடிய ஒரு வசனத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறதுக்கு நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் நம்மளோட கூட பேசி இந்த காரியத்தை எப்படி நம்ம கற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் எதற்காக இந்த ஆவியானவர் தர்றாருன்னு சொல்லி நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வோம், ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீங்கள் பேச வேணுமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த வசனங்கள் மூலம் எங்களுக்கு என்ன கற்றுத்தர போகிறீர், ஆவியானவர் எதற்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது தான் அதை நாங்கள் வாஞ்சையோடு பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்மிடத்தில் தேடவும் உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டு பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் அந்த வாஞ்சையை எங்களுக்கு நீங்கள் தர வேணுமா ஜெபிக்கிறேன்ப்பா. உங்கள் ஆண்டவரை ஆவியானவர் இல்லாமல் நாங்கள் ஒரு நாளும் இந்த பிசாசை ஜெயிக்க முடியாது. அந்த ஆவியானவரை நீ தந்து எங்களை நடச்சல இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவர் பெற்றுக்கொண்டவர்கள் இன்னும் அதிகமாக ஆவியானவரால் பெற்றுக்கொண்டு வழிநடத்தப்பட ஒப்பு கொடுக்கவும், வழிநிறுத்தப்படாதபடி ஆண்டவரை தடையோடு இருந்து ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை பெற்றுக்கொள்கிற ஒரு வாஞ்சையை தருவதற்காக இந்த வாஞ்சையோடு கூட இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கிறோம் சுவாமி. இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களின் மூலமாக என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தந்து இதை வழிநடத்துகிற ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டுமா என்னுடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம். நீ அப்படியே செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தோடு பிள்ளைகள்லாம் கேட்டு அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே உம்மிடத்திலே உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருக்குது வசனங்களை தியானிக்க கற்றிருந்து வளர்த்தமாக ஜெபிக்கிறேன். துதிங்க நம்ம மயமெல்லாம் உண்மைக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள்னால பிதாவே ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்குள்ள சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே,
கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். யோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. மகிமையின் தேவ ஆவிதமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இன்றைக்கி நம் சந்தனத்தின் மேல், நம்ம சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் நம்ம ஆவியானவர் ஊற்றுறது ஆசீர்வாதத்தை ஊற்றுறாருன்னு சொல்லி நம்ம அந்த இடத்த தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நம்ம பிள்ளைகள் சந்ததினாலே என்னது சந்தானம் ரெண்டுமே நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகளுக்கு ஆவியானவரையும் ஊற்றுறது. இது நிறைவேறதே ஏசாயா தீர்க்கதரிசியை தான் நம்ம படிக்க போகிறோம். ஆனால் யோவேல்லையும் அப்போஸ்தலர்லையும் சொன்ன காரியங்கள் நிறைவேறினது. அப்போஸ்தலரில் அவர் நிறைவேறுது ஒரு காரியம், ஒரு இடத்துல நிறைவேறுது. யோவேலில் சொல்கிறார், உங்கள் பிள்ளைங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ஆசாரிகள், அதை பற்றிலாம் நிறையா வருது. யோவேல் 2:28-29 நீங்கள் வேத வசனம் இருந்தால் படிக்கலாம். இல்லாட்டா நான் சொல்லேன். அதுக்கு பின்பு மாம்சமான யாவர் மேலே நாவை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்கிறார். எல்லார் மேலேயும் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம பொதுவாக எல்லாருக்கும் மேலேயும் ஊற்றுறதை பற்றி யோவேல் நம்ம படிக்கும். ஆனால் அப்போஸ்தலர் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 2:18 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் நிறையா படிக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியலாம். வசனத்தை நான் பைபிள் இல்லாமல் இருந்தாலும் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த வசனத்தை நான் வாசித்தோம்னாக்கி உங்களுக்கு ரொம்ப புரியும். அதனால் நான் ஆவியானவர் யாருனாலும் நிறைப்பார். அதனால் நீங்கள் வசனத்தை மாத்திரம் சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விசுவாசத்தோடு தான் நான் இந்த வசனத்தை நான் சொல்லுதேன். அப்போஸ்தலர் 2:17-18 சொல்லியிருக்கார் ஆண்டவர். கடைசி நாட்கள் நான் மாம்சமான யாவர் மேலே ஆவி ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரன் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும்
என்னுடைய ஊழியக்காரின் மேலும் நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்ல ஒரு இடத்துல நிறைவேறதை தான் பேதுரு சொல்கிறத இங்கே சொன்னதை யோவேலில் சொன்னதை தான் நிறைவேறுதுன்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம படிக்க போகிறது வசனங்கள்னே ஏசாயா தீர்க்கதரிசியில் சொன்ன வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 44வது அதிகாரத்தில் நீங்கள் 1லேருந்து 3 வரைக்கும் நீங்கள் படித்தோம்னாக்கி நான் உங்களுக்கு படிக்க அந்த வசனத்தை நீங்கள் நான் படிக்கும் பொழுதே உங்களுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன உங்களுக்கு சொல்லி கற்று தருவாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மாத்திரம் இல்லை, அதை பெற்றுக்கொள்றதுக்கு வாஞ்சியோடு நீங்கள் ஜெபிக்கிறத நான் அதுதான் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். முதலாவது நம்ம ஏதோ வசனத்தை தியானிச்சிட்டோம், நம்ம படிச்சிட்டோம், அது ரொம்ப முக்கியமானதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு இருக்காமல் ஆண்டவரை ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதுக்கு அந்த வாஞ்சை உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக வரணுங்கிறது தான் நான் ஜெபத்தோடு கூட இந்த வசனத்தை சொல்கிறேன். 44 முதலாவது அதிகாரத்து 44 1லேருந்து 3 வசனத்து வரைக்கும் நீங்கள் படித்தோம்னாக்கி நான் உங்களுக்கு படிக்கேன். அப்பொழுது என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தராய் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எஸ்ரேலே, பயப்படாதே. இப்போ இது யாக்கோபுக்கு தான் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள். அப்போது யாக்கோபுக்கு சொல்கிற காரியங்கள் எப்படி நிறைவேறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும். 3வது வசனத்தை பார்த்தா, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொல்லி யாக்கோபை கூப்பிட்டு வச்சு இஸ்ரவேலை கூப்பிட்டு வச்சு சொல்கிற காரியங்களை தான் அந்த இடத்துல நம்ம படிக்கும். அப்போ வசனங்கள் மூலமாக படிக்கும்போது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேங்கார். வறண்ட இடமா இருந்தாலும் அதில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னாக்கி ஆவியானவர் நமக்கு வேணும். நம்ம தாகத்தோடு பெற்றுக்கொள்வது என்ன ஆண்டவரே சொல்லுவார், ஒருவன் தாகம் உள்ளவனாக இருந்தால் என்னிடத்தில் வருவன் தாகமில்லா தண்ணீர் நான் கொடுப்பேன்னு சொல்லுவார். அவர் ஜீவ தண்ணீரை கொடுத்து நான் ஒரு நாளும் தாகமே இருக்காத தண்ணீரை தரக்கூடிய ஆண்டவர் பேசுகிற வார்த்தை தான் இது. தாகம் உள்ளவன் எல்லாரும் தண்ணீரை நான் என்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த யோவானில் சொல்கிறது நம்ம பார்ப்போம். அப்போ வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும்போது ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னாக்கி நம்ம தாகத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய காரியங்களை நாம் முயற்சி பண்ணி நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி முயற்சி பண்ணி நம்ம ஜெயிக்கவே முடியாது. அதனால் அது ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு செய்ய முடியும். ஆண்டவர் செய்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது தான் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் நமக்கு என்ன மாதிரி தாகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த தண்ணீரை தருவார்னாக்கி நம்மளோட ஆவியானவரை ஊற்றுவேன்னு சொல்கிறார். உங்கள் பிள்ளைகள் மேலே சந்ததி மேலேனா நம்ம சந்ததி மேலாம் நம்ம பிள்ளைகள் மேலெலாம் ஊற்றி அந்த யோவேலில் நடக்கக்கூடிய காரியங்களை தான் இங்கே அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்களுக்கு இந்த ஆவியானவர் தரணும் அப்படிங்கிறத அதுதான் அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். இஸ்ரேல்னால் உங்களுக்கு தெரியும், அவர் யாக்கோபு ஆண்டவர் தெரிந்து கொண்டு தான் இஸ்ரேல்னு சொல்லி பேரை மாற்றிக்காரு. அப்போ நம்ம இஸ்ரேல்னால் நம்ம ஏன் யாக்கோபை மட்டும் கூப்பிட்டு இப்படி சொல்கிறாரு, எல்லாரும் சந்ததி மேலும் ஊற்றுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் யாக்கோபை மட்டும் கூப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவன் சந்ததியாக நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருந்தார். சொல்லும் பொழுது ஆசீர்வாதங்கிறது அபிஷேகங்கிறது பார்த்திங்கன்னாக்கி நம்ம சந்ததினாக்கி இன்னொரு சந்ததி வரும் பொழுது அவங்க சந்ததி மூலமாக இன்னொரு சந்ததி எழுவும். அப்போ ஆண்டவர் ஒருத்தர் மேலே ஆவியை வச்சுருந்தாருனாக்கி அவங்கள கொண்டு நிறையா, அதாவது ஒரு தேசம் முழுதும் ஒரு கிராமத்துக்கு கொண்டு போனால் அந்த கிராமம் முழுதும் எல்லாரும் மேலேயும் ஊற்றுறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினது தான். நம்ம சீசர்கள்லாம் போன இடத்துல நம்ம பார்த்தோம்னாக்கி அவங்க அப்படி தான் நிறைக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போய் கை வச்சவங்க எல்லாரும் அபிஷேகத்தினால் நிறையப்படுதல் நம்ம பார்ப்போம். அப்போது நம்ம மேலே அபிஷேகங்கிறதுனா நம்ம சந்ததி மேலே தரேங்காரு, சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதம், சந்ததி மேலே தான் என்ன செய்தார், ஆவியானவர் ஊற்றுறார். நம்ம ஆவியானவர் படிக்கிறதுனால சந்தானம்னாலே நம்ம சந்ததினாலே நம்ம பிள்ளைங்க தான். நம்ம பிள்ளைகள் நம்ம வருங்காலத்தில் நம்ம பிள்ளைங்க பேரம் பிள்ளைங்க அவங்க மேலாம் ஆவியானவர் ஊற்றப்பட்டு நடத்தப்படும்னு சொல்லி நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்காரு. ஆபிரகாமுக்கு நம்ம பின்னாடி படிக்கலாம். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அவர் ஏசாயா தீர்க்கதரிசி இருந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அங்கே விசுவாசம் வைக்காமல் ஆண்டர்கிட்ட பின்வாங்கி போனதை நீங்கள் அவங்க இஸ்ரேல் அவங்க கூப்பிட்டு போனது அந்த யாத்திராமத்தில் நான் படித்து பார்த்தோம்னா தெரியும். ஒருத்தருமே கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்க ஆண்டவர் சொன்னதுக்கு எதிர்த்து போய் அது நிறைய பேர் அழிஞ்சு போயிடுவாங்க. 2 பேர் தான் பிரவேசிப்பாங்க கனலில். அதனால் அவங்க பின்வாங்கி போய் தேசத்தில் எந்த இடத்துலையுமே சரியான பாதையில் நடந்தேன்னு சொல்லி அவங்க நடந்ததே கிடையாது.
எதிர்காலத்தில் நான் வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த சந்ததி மேலே நான் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாக செய்தது தான் இவர் எழுதுறார். ஏன்னா நான் உங்கள் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆபிரகாம் வராங்க, யாக்கோபு போகிறாங்க, எல்லார் மேலேயும் நான் உங்கள் சந்ததி மேலே நான் ஊற்றுவேன் அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கத அவர் நிறைவேற்றுவார். இவங்க இஸ்ரேல் மக்கள் எப்படி இருந்தாலும் சரி, மறுதளிச்சு ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களும் இருந்தாலும், நான் எதிர்காலத்தை அடுத்த வர்ற சந்ததிக்கு நான் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசனமாக சொல்கிற காரியத்தை தான் இவர் தரிசனமாக எழுதி வச்சிருக்காரு. ஏசாயா தீர்க்கதரிசியில் 44ஆம் இடத்துல நம்ம படித்தது. இந்த நாட்களில் ஆவியானவர் ஊற்றப்பட்டது எப்படி? ஒரு சில காரியங்கள்னால் அப்போஸ்தலரில் ஊற்றப்பட்டது, அது ஒரு பகுதி தான். அதாவது ஒரு இடத்துல இருந்தவங்க மேலே ஆவியானவர் ஊற்றப்பட்டது. இங்கே என்ன சொல்லியிருக்குது? எல்லார் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது நிறைவேறனாக்கி, முழுமையாக நிறைவேறனாக்கி இயேசு கிறிஸ்துவை நம்ம மேசியான்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்ம இப்போ ஏற்றுக்கொள்கிறவங்க எல்லார் மேலேயும் ஆவி ஊற்றுவேன்னு சொல்லி நம்ம வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னா, அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து மாறுறவர் கிடையாது. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது அப்படியே நிறைவேற்ற வல்லமுள்ளவர். அதனால் ஆண்டவர் நான் என்னை விசுவாசிக்கிறவங்களோ என்ன ஆண்டவர் மேசியான்னு சொல்லி அவங்க முழு மனசாக அவங்கள முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாங்கன்னாக்கா அவங்கள அபிஷேகிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஆண்டவருடைய மக்களே ஆவியால் நிறைக்கப்படணுங்க தான். அவருடைய என்னுடைய கருத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் என்னுடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஏன் பிள்ளைங்க, என்னுடைய ஆசீர்வாதத்தின் மக்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அவர் பிள்ளைங்கும்போது நம்ம பிள்ளைங்கள்லாம் அவர் பிள்ளை தான். அப்போ அவர் பிள்ளைங்க மூலமாக அவர் ஆசீர்வாதத்தை இன்னும் அதிக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அது மூலமாக இந்த ஆவியானவர் ஊற்றப்படுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும், நம்முடைய பிள்ளைகள் என்ன கிடைக்கும், நம்ம பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்வார், மீட்பை கொடுப்பாரு, ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, கண்ணி நிறைந்த வாழ்க்கையை கொடுக்காரு. இதெல்லாம் வாழ்கிறதுக்கு ஆவியானவர் மாத்திரம் தான் நமக்கு உதவி செய்யணும். அந்த உதவியை நம்ம நாடி ஜெயிக்கிற பிள்ளைகளாக அந்த பிசாசெல்லாம் எத்தனையோ காரியங்கள் நமக்கு நடத்தலாம். ஆனால் அதுலேருந்து நம்ம ஜெயிக்கணும்னாக்கி ஆண்டவருடைய வசனம் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் என்ன நடத்துறதுக்கு நம்மளை சித்த வச்சிருக்காரு, நம்மளுடைய பிள்ளைங்களை எப்படி நடத்துறதுக்கு சித்த வச்சிருக்காருன்னு சொல்லி அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதுக்கு நம்ம பிள்ளைகளை ஆவியானவரை ஊற்றி, ஆண்டவரே நீங்கள் எங்கள் பிள்ளைங்கள்லாம் தீர்க்கதரிசிகளாக மாற்றுங்க, எங்கள் பிள்ளைகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை மற்ற பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்கறதுக்கு அனுகிரகம் செய்யுங்கன்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தை படிக்கும்பொழுதே நீங்கள் ஜெபிங்க, அந்த பெரிய காரியங்களை செய்வார். இது ஒரு சுருக்கமான செய்தியாக இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த யோவேலில் இருக்கிறதும் அப்போஸ்தலர் இருக்கிறதையும் தான் நம்ம ஆவியானவரை பற்றி படிக்கும். நம்ம பிள்ளைகள் மேலே ஆவியானவர் ஊற்றி வழிநடத்தப்பட அநேக எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. எதிர்காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு ஊற்றப்பட்டுன்னு சொன்ன வாக்குத்தத்தின்படி செஞ்சார் பாருங்க. அது மாதிரி நமக்கு கொடுத்துருக்க வாக்குத்தத்தையும் நம்ம பிள்ளைகள் மேலே ஊற்றி வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்காரு. அதனால் அவரை நம்பி நம்ம ஜெயிப்போம். அவர் தான் நமக்கு எல்லாம் வசனங்கள் மூலமாக நம்மளோட கூட பேசுகிற நல்ல தகப்பன். அதனால் அவர் சொன்ன வாக்குத்தத்தை நாம் நம்பணும், நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய நமக்கு திட்டம் வச்சு நம்மளை அழைச்சிருக்காரோ அந்த அழைப்பை அவர் செய்து முடிக்க வல்லமுள்ளவர். அந்த வசனத்தை ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக ஒவ்வொருத்தரையும் அழைக்கும் பொழுது ஆண்டவர் அதை தான் செஞ்சு முடிக்காருன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வசனத்தை படித்தோம். இப்போ எல்லார் மேலேயும் ஆவியானவர் ஊற்றுவேன்னு சொன்னார், இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னார். அந்த இது நம்ம பிள்ளைகளுக்கும் செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்காண்டி தான் அந்த வசனத்தை படித்தோன்னு நான் சொன்னேன். அப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் அந்த வசனத்தின் மூலமாக தீர்க்கதரிசிகளாக மாறும் பொழுது அநேக பிள்ளைகளை தீர்க்கதரிசிகளாக மாற்றுறதுக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தணும். நம்ம சந்ததி மேலே ஆவியானவர் ஊற்றணும். ஆவியானவர் மூலமாக அடுத்தது எங்கள் பிள்ளைகள் மூலமாக ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கணும். ரெண்டையுமே ஆண்டவர் கொடுக்காருன்னு நம்ம பார்ப்போம். அப்போது அந்த ரெண்டையுமே மற்ற பிள்ளைகளும் அனுபவிக்கணும். மற்ற பிள்ளைகளுக்கும் அது நம்ம பயன்படுத்தப்பட நம்ம பிள்ளைங்களை நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன். அதை நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். நம்ம பிள்ளைங்களை நான் கண்டிப்பாக தீர்க்கதரிசிகளாக மாற்றி அநேக பிள்ளைகளை எழுப்பதுக்கு நம்ம பிள்ளைகளை பயன்படுத்துவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். நீங்களும் விசுவாசத்தோடு ஜெயிப்பீங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அதுக்கு நம்ம படிச்சுட்டு இன்னொரு உதாரணத்துக்கு யார் மூலமாக நமக்கு இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிற காரியங்களையும் ஆண்டவர் எழுதி தந்திருக்காரு. நமக்கு அப்படியே புரியலைனாக்கி இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஆளை நம்ம படிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாங்கிறதுனால எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கி ஆபிரகாம் தான் நமக்கு இந்த வசனத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆபிரகாமை தான் ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். ஆதியாகமம் 22 17 18 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி, நான் உன்னை ஆசீர்வித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ சத்துரு நிறைய வருவான், அதுக்கு எதிராக நிற்கிறதுக்கு உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளை மேலே நான் என்ன செய்வேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். உன் சந்ததி மேலே எப்படி ஆசீர்வாதத்தை கொடுப்பேங்கன்னா வானத்து நட்சத்திரம் மாதிரி
கடல் மணலை போல் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுக்க ஆசீர்வாதத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி தெரியும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து ஆபிரகாம் மூலமாக தான் நமக்கு தருவார்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டதை நமக்கு செய்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா ஏன் ஆபிரகாம் கூட நம்மளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம். ஏன்னா ஆபிரகாம் எப்படி வந்து இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சார். இந்த சந்ததி மேலே ஒன்று ஆசீர்வதிப்பேன், இந்த சத்துருக்கள்லாம் வந்து மிதிப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரை, அவங்க வாசல்களில் நீங்கள் அவங்க வந்து இவங்க என் பிள்ளைங்களை வந்து உன் பிள்ளைங்களை வந்து அவர் வந்து சுதந்திரிக்க முடியாது, அவன் வெற்றி அடைய முடியாது, அவனை வந்து தோற்கடிக்கப்படுறதுக்கு நான் வந்து அவங்களோட கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு பாருங்க. அந்த வசனம் ஏன் அப்படின்னு சொன்னோம்னாக்கி ஏன் ஆபிரகாமுக்கு இந்த வசனத்தை சொன்னார். ஆபிரகாம் வந்து உண்மையான இதயத்தோட மனப்பூர்வமாக கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் வந்து அந்த காரணமாக அவர் வந்து இந்த அவருடைய பிள்ளைய, அதாவது அவருடைய ஒரே பையன் ஆண்டவர் 100 வயசுக்கு பிறகு கொடுத்த அந்த பிள்ளைய வாக்கு தத்துவத்தின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த பிள்ளைய தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு உடனே என்ன செய்கிறாருன்னா தகனப்பலி விடு, நீ கொண்டு வந்து உன் பிள்ளைய அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே வாக்கு தத்துவம் இருக்குது அவருக்கு. என்ன சொல்லியிருக்காரு, சந்ததியுமே வானத்து நட்சத்திரம் போல் நான் செய்வேன்னு சொன்ன பிறகு இவர் ஒரே பையன் இருக்கான். அந்த பையனை ஆண்டவர் வந்து முன்னாடி ஒரு பையன் பிறக்கான், அவன் வந்து உனக்கு சுதந்திராளி கிடையாது, இவன் தான் உனக்கு சுதந்திராளின்னு ஆண்டவர் சொல்லி திருப்பி இந்த பிள்ளைய வந்து தகர பலியாக இட்டு அப்புறம் வந்து அவனுக்கு சந்ததியே இல்லாமல் இருக்குமா? இது வந்து நமக்கு நிறைய நம்ம இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டுகிட்ட ஜெபிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லி யோசனை பண்ணி பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு எப்படினாலும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரு எனக்கு. அந்த கொடுத்துட்டு எப்படி இந்த பையனை மறித்து போகிறான்னு வைங்க, திருப்பி பிள்ளை இவருக்கே வயசான பிறகு தான் அந்த பையன் பிறக்கான் ஆண்டவர் சொல்லி இனிமே பிள்ளை பிறக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். அப்போ எப்படி சொல்லிட்டு இப்படி மாறுவாரா ஆண்டவர்னு சொல்லி அவருக்கு இந்த விசுவாசத்தை தான் மனப்பூர்வமாக போகிறாரு. ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு கொடுத்த பிள்ளைய கொண்டு போய் தகன பலியாகிறதுக்கு போகிறாரு. அந்த ஒரு வசனம் தான் நமக்கு அந்த வார்த்தை தான் ஆண்டவருக்கு பிரியமானது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த தகன பலிக்கு கொண்டு போய் விட்டு அந்த பையனை வந்து ஆபிரகாம் சொன்ன அந்த ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை ஒன்று பண்ணியிருக்காரு, வாக்குத்தத்தம் சொல்லியிருக்காரு, அதை நிறைவேற்றுவார் ஆண்டவர்னு சொல்லி அந்த ஆள் வந்து விசுவாசத்தினால தான் விசுவாசத்துக்கு தகப்பனாயிட்டார். ஏன்னா வந்து நமக்குலாம் இவ்வளோ விசுவாசம் வந்திருக்குமா, நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் இப்படி பள்ளியிடுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்னா, ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசிக்கும். நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காருன்னா நமக்கு அது சொல்லியிருக்காரு நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மைண்டில் இருக்கும். நாங்கள் சூழ்நிலை பார்த்திங்கன்னாக்கி எல்லாமே விழுற மாதிரி இருக்குது, எதுவுமே இனிமேல் இல்லை அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் போகிற மாதிரி ஆபிரகாம் இருக்குது. அப்பவும் கூட அவர் என்ன செய்தார்னா ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கார். நமக்கு அவ்வளோ விசுவாசம் இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் அந்த மாதிரி இருந்தோம்னாக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம பிள்ளைகள் மூலமாக வாக்குத்தத்தம் கொடுத்தது அந்த ஆண்டவரே உடன்படிக்கை எல்லாமே இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்களை நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ கலாத்தேர் அதுக்கு வசனம் பார்த்திங்கன்னாக்கி கலாத்தேரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி கலாத்தேர் 3வது அதிகாரத்தில் 14 13 14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் வசனத்தை படிச்சிங்கனாக்கி ரொம்ப நல்லது. வசனத்தை படித்தா தான் வந்து அது புரியும். ஏன்னா வந்து வசனத்தை படிக்காமல் நம்ம அப்படியே இவங்க சொல்கிறாங்க நம்ம கேட்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்கி அதில் புரியுறதுக்கு கொஞ்சம் நமக்கு புரியாது. அதனால் வசனம் இருந்ததுனாக்கி நீங்கள் நான் வசனத்தை படிக்கும்போது நீங்கள் எழுதி வச்சு படித்தாலும் சரி, வேதம் இருந்ததுன்னா நீங்கள் அதை படிங்க. கலாத்தேர் 3:13-14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 13 பாருங்கள். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். இப்போ ஆண்டவர் எதுக்காண்டி ஆவியானவர் தந்தார், அவரே நான் சிலுவையிலேருந்து நான் மறித்து மேலே எடுத்துக்கொள்ளப்படும் போது உனக்கு தேற்றவாள் நான் தருவேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா யோவானில். அந்த காரியங்களை தான் இது செய்கிறத ஆபிரகாமுக்கு கலாத்தேரில் அவர் பவுல் எழுதுறதை பார்ப்போம். 14வது வசனத்தை பார்த்திங்கன்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு நமக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. நம்ம வந்து விசுவாசிக்கணும். ஆபிரகாமுக்கு கொடுத்துருக்காரு, அதை நமக்கு எழுதி தந்திருக்காரு. மரத்தில் தூக்கப்பட்டதுனாலே சபிக்கப்பட்டவன்னு சொல்லி அந்த சாபத்தெல்லாம் நம்மளை விட்டு நீக்கி நம்மளை ஆவியானவரால் ஆளுகை செய்யறதுக்கு நமக்கு அர்ப்பணிக்க நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரு. அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது புறஜாதியாக இருந்தால் நம்ம புறஜாதிகள் நம்ம வந்து அறியாத பொழுது ஆண்டவர்
நம்மளை வந்து தேர்ந்தெடுத்து நம்மளை கொண்டு பயன்படுத்தி அநேகரை எழுப்புவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். நீங்களும் இந்த வசனத்தின் மூலமாக படிங்க. ஆண்டவர் பெரிய காரியம் ஆபிரகாமின் மூலம் நமக்கு ஆசீர்வாதங்கிறதுனால தான் இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வசனத்தின்படி நான் வந்து இந்த ஆவியானவரை சொல்கிறேன். ஏன்னா வாக்குத்தத்தம், உடன்படிக்கை எல்லாமே அவர் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி நமக்கும் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நமக்கு வந்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த இரத்தத்தினால நம்ம பாவங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தம் நம்மளை மீட்டெடுத்து நம்மளை மீட்புகளை கொண்டு வந்து நம்மளை ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டுடைய ஆவியானவரில் நிறைக்கப்பட்டு நம்மளை பயன்படுத்துகிறாரு. அதனால் நம்ம ஆவியானவர் பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, நம்ம பிள்ளைங்க நம்ம சந்தியாக ஊற்றுறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்ததை வந்து எப்படி அது வந்து அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தது ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், ஆவியை பெறுவதற்காக கொடுத்தப்பட்ட ஆசீர்வாதம். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதுக்கு நாம் எப்படி இருக்கணும், ஆண்டவருடைய ஜீவன் என்னோட கூட இருக்குது, அவருடைய நீதி என்கிட்ட இருக்குது, அவர் நீதி செய்கிறவர், அவர் ஒன்றும் போய் சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறவர் கிடையாது. எத்தனை காரியங்களை மைண்டில் வச்சுருந்தா தான் இதில் வந்து அவர் முழுமையாக நின்றுக்க முடியும். ஏன்னா வந்து வயசான காலத்தில் வந்து நமக்கு ஒரு 60 வயசு ஆகிட்டனாலே பார்த்திங்கன்னாக்கி நமக்கு மைண்டு அதெல்லாம் வந்து ஒரு சிந்தனைகள்லாம் கொஞ்சம் மறந்து போகுது, பேசுகிறது மறந்துடும், திருப்பி செய்யணுங்கிறது மறந்துடுது, நம்ம காரியங்கள்லாம் என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயங்கள்லாம் வர்றதுக்கு அந்த வயசுலலாம் வரக்கூடிய காரியங்கள் வரும். அப்போ இவருக்கு வந்து 100 வயசுல தான் பிள்ளைய ஆண்டவர் கொடுத்துருக்காரு. வாக்குத்தத்தம் பண்ணி உடன்படிக்கை பண்ணி உன் பிள்ளைய நான் கொடுத்துருக்கேன், இப்படி ஆசிரமாக இருப்பேன்னு சொல்லியே கொடுத்துருக்காரு. சொல்லி கொடுத்த பிறகு கேட்டதுனால அந்த ஆளுக்கு வந்து அந்த பயமே இல்லை. ஆண்டவர் சொன்னது அப்படியே வாக்கு மாறாதவர், அவர் நீதி செய்கிறவர், அவர் தான் ஜீவனை கொடுக்கிறவர், அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறவர் சொல்லி அந்த விசுவாசத்தில் அவர் நின்று அவர் ஜெயிச்சார், பிள்ளைய பாவனையாக பெற்றுக்கொண்டார்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ மரித்தாலும் என் பிள்ளைய வந்து எழுப்பதுக்கு அவர் வல்லமை உள்ளன்னு சொல்லி அவர் சொல்வார். ஏன்னா அந்த காரியங்களை சொல்லும் பொழுது பையன் கேட்கும் பொழுதே சொல்வார், எல்லா விறகுலாம் இருக்கப்பா, பலிக்கு ஆடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்பார். வேலைக்காரன்டே பார்த்திங்கன்னாக்கி நாங்கள் பலியை செலுத்திட்டு வருவோம்னு சொல்வார். இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணோம்னா ரெண்டுமே விசுவாசத்தோடு தான் அவர் சொல்லியிருக்காரு. நான் பையனை விட்டு நான் மொத்தம் தான் வருவேன்னு சொல்லி வேலைக்காரங்கிட்டையும் சொல்லலை. ஆட்டை கேட்கும்போதும் அவர் ஆண்டவர் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்கிறாரு பையன்கிட்டையும். அப்போ இந்த ரெண்டு இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் செய்கிறவர். ஏன்னா சொல்லிவிட்டு செய்யாமல் இடையில விடுற ஆண்டவர் கிடையாது. ஏன்னா மனுஷன்லாம் பாருங்கள் நிறைய காரியங்களை சொல்லுவான், நிறைய சத்தியம் கூட பண்ணுவான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னாக்கி அவன் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த நாட்கள்லாம் இருக்குது. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்ட நான் டெய்லி சொல்கிறது தான், எப்பவும் நான் வந்து செய்தியில் சொல்கிறது தான், நீங்கள் முதலாவது ஆண்டவரை மாத்திரம்தான் நேசிக்கணும், ஆண்டவருக்கு மாத்திரம்தான் முதலிடம் கொடுக்கணும். எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, எந்த பிளான் பண்ணாலும் சரி, உங்கள் பிளான் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம பிளான் நிறைய பிளான்கள்லாம் தோல்வி அடையும். அதனால் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், என்னுடைய பிளான் இப்படி இருக்கலாம், ஆனால் உங்கள் பிளான் எப்படி, என்னுடைய வாழ்க்கையை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதை நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, அதுபடி நான் செய்கிறதுக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து போங்க. மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் போகாதீங்க, எந்த காரியத்தையும் எடுத்து சுயமாக எடுத்து நம்ம போகாதீங்க. அடுத்தது யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது. மனுஷனை வேணா எல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லி சார்ந்திருக்க பாருங்க, அது ரொம்ப தவறானது. முதல்ல வந்து ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆவியானவரை பெற்றுக்கொண்டதில் ஆவியானவர் சொல்கிறதுல என்னென்னா, என்ன சார்ந்து இரு, நான் சொல்கிறத கேளு, என்னிடத்துல கேளு, எல்லாத்தையும் நான் உனக்கு எல்லாத்தையும் கற்றுத்தருவேன். நான் வந்து இந்த வேதத்தெல்லாம் படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும், அதாவது நிறையா புரியாமல் இருக்கும், அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிலாம் நான் வந்து நினச்சி பார்க்கறது உண்டு. நீங்களும் நினைக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்காத போது ரொம்ப கவலைப்படுவோம். நம்ம கவலைப்பட்டு, ஐயோ ஆண்டவரே, நாங்கள் இப்படிலாம் இதெல்லாம் எனக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்க, இது செய்யக்கு இப்போ ஒன்றுமே புரியலையே, இதை யார் சொல்லித்தருவா, யாராவது சொல்லித்தருவாங்களான்னு நாங்கள் பார்ப்போம், ஒன்றுமே எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம அழும்பொழுது பார்த்திங்கன்னா ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து நம்மளை கற்றுத்தருவதை பார்க்கும் பொழுது நம்ம வந்து எதுக்கு இந்த உலகத்துக்கு நம்ம போகணும், இந்த உலகத்தில் போய் நம்ம ஏன் தேடணும், நம்ம ஆண்டவர்கிட்டே கேட்டிருந்தா நமக்கு தந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியில் அவர் சொன்னார். நீங்கள் உங்கள் சுகத்துக்காண்டி கேட்கலாம், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கைக்காக ஏதாவது கேட்கலாம், ஜெபித்து உடனே ஒரு கொஞ்சம் லேட் ஆனாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வந்து பதில் ஆண்டவர் செய்வார் கண்டிப்பாக. நீங்கள் மற்றவங்களை சார்ந்து போகணும்னு அதுக்காக நான் மற்றவங்களை ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லலை, ஜெபிக்கலாம். ஆனால் முழுமையாக வந்து ஜெபிக்கிறது நம்ம வந்து முழுமையாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்தா மாத்திரம்தான் மற்றவங்க ஜெபிக்கும் பொழுது அது மூலமாக நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் ஆண்டவர். ஆனால் நாம் வந்து முழுமையாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்த பிள்ளைங்களா, அவர் தான் எல்லாம் செய்யணும்,
நீங்கள் தான் எல்லாம் செய்யணும் ஆண்டவரே, நீங்கள் தான் எல்லாத்தையும் ஆலோசனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்ககிட்ட ஜெபிக்க சொல்லலாம். நல்லா ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஜெபிக்கிறதுக்கு நம்ம அவங்ககிட்ட கேட்டு அவங்க ஜெபத்தை நாடலாம், அவங்க ஜெபிக்கிறது சொல்லலாம், அவங்க ஆலோசனையை கேட்கலாம். நல்ல ஆலோசனை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு நிறைய பேர் நம்ம ஜெபிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நம்ம கவலையாக இருக்கும்போது அவங்க கேட்டோம்னா நிறைய பேர் அவங்க சொல்கிற வார்த்தைகள் நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி நிறையா நானே கூட என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். உங்கள் வாழ்க்கையிலையும் அதை அனுபவத்துக்கு நீ கொண்டு வாங்க. நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல ஆலோசனை கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களாம் நீங்கள் இனம் கண்டுக்கணும். ஆவியானவர் மூலமாக ஆண்டவரே இந்த ஆலோசனை கரெக்டான ஆலோசனையான்னு சொல்லி நீங்கள் ஆவியானவரோடு கூட இருந்து ஜெபிக்கும் பொழுது தான் அது கரெக்டாக உங்களுக்கு தெரியும். அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம தவறி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கொள்வோம். ஆபிரகாம் எப்படி ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு பையனை எப்படி திருப்பி பெற்றாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் உன் பிள்ளைகள் சந்ததி மேலாம் நான் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையின் மூலமாக நம்ம கண்டு ஆண்டவர் துதிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆண்டவர் நோக்கி இன்றைக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை எல்லாரையும் நான் நிறைத்து தீர்க்கதரிசிகளாக மாற்றி அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்ப ஆண்டவர் பயன்படுத்த இன்றைக்கி ஜெபிங்க. மற்ற பெரிய காரியங்களை செய்வார். ஆமே. ஜெயிப்போம். நீங்கள் தான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கள் தான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, சித்தம் செய்யணும் செய்து முடிக்கணும், நீங்கள் தான் சித்தம் செய்யணும், நாங்கள் செய்து முடிக்கணும். இசையா நீங்கள் தான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. சுவாமி, எப்பொழுதும் உண்மையை நோக்கி பார்த்து என் ஏக்கமெல்லாம் நீங்கள் தான் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. என் சந்ததி மேலே ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே ஆவியானவரையும் ஊற்றுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து உடன்படிக்கையின் மூலமாய் ஆண்டவரே ஆபிரகாமை புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினீங்களே சுவாமி. தகப்பனே, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்த ஆபிரகாமை போல விசுவாசத்தோடு உங்களிடத்தில் ஜெபிக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய சூழ்நிலையை நாங்கள் பார்க்காதபடி ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை பார்க்கல, எதுவுமே இல்லை, பலி செலுத்துறதுக்கு எதுவுமே இல்லாதபடி என்னுடைய சொந்த குமாரனை கொண்டு போய் ஆண்டவரே பலி செலுத்த நீங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் கட்டளை கீழ்ப்படிந்து போன அந்த ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பனாக மாற்றினீங்களே சுவாமி. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் கீழ்ப்படிந்து உங்களுடைய கட்டளை கீழ்ப்படிந்து நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்படவும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சந்ததியின் மேலே ஆவியை ஊற்றுவேன் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே சுவாமி. அந்த காரியங்களை நீ செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கீங்க. நீங்கள் எங்களோடு கூட பேசின வசனங்களுக்காக நன்றி. அந்த வசனங்களின் மூலம் நாங்கள் ஆண்டவரை ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து சுதந்திரத்துக்குள்ள ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும் பிள்ளைகள் மேல் ஊற்றி வழிநடத்தவும் அநேக பிள்ளைகள் அந்த பிள்ளைகளின் மூலமாய் நான் தகப்பனே கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே ஆவியானவரையும் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் அநேக தாகத்தோடு கேட்குற பிள்ளைகளாய் நாங்கள் அர்ப்பணிக்கிற சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆண்டவரே ஆவியானவர்களாக நிறைத்து ஆண்டவரே தீர்க்கதரிசிகளாய் மாற்றி அநேக தீர்க்கதரிசிகள் ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் மாற தேவன் எங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்த வேண்டும் என்று யாரெல்லாம் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற தாகம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற தாகம் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தாகம் உள்ளவர் மேலே நான் தண்ணீரை ஊற்றுவேன், ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன். ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்திலே வரக்கடவன், நான் தாகமில்லா தண்ணீரை கொடுப்பேன். ஜீவனில் தண்ணீரை நித்தியமாய் ஆண்டவரே தாகமில்லா தண்ணீரை கொடுக்கிற அந்த தண்ணீரை நீ தந்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிற ஐயா. எங்களுடைய பிள்ளைகளை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்கள் ஆவியானவராக ஆளுகை செய்யுங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திர பிள்ளைகளாய் மாற அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாக நிற்க என் தேவன் பயன்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சூழ்நிலையை மாற்றுகிற தேவன், சூழ்நிலையை பார்த்து நாங்கள் கீழே விழுந்து விடாதபடி
நாங்கள் பயந்து நடுங்கி விடாதபடி தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதை நாங்கள் கண்டுகொள்ள உம்மிடத்தில் ஜெபித்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட தேவன் இந்த நாட்களே கடந்து வந்து எங்களை உயிர்ப்பிக்க வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமா உங்களுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கணுமா செபிக்கிறோம். எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் சந்தியாக நீ கொடுத்து அந்த ஆவியானவர் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கொள்ள பிள்ளைகளை நீ பலப்படுத்த வேண்டுமாய் பயன்படுத்த வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என்ன தேவையாக இருந்தாலும் ஆவியானவர் மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவந்த நாட்களே எங்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி நீரை பொருட்படுத்தி வளர்ந்தமா ஜெபிக்கிறோம். நாலு முதல் தகவனே நடத்துகிற தேவன் இன்னமும் நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர் என்று உண்மையை விசுவாசித்து உண்மையை பற்றி பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்க கிருபை செய்யுங்க. கிருபையாய் இந்த நேர் வரை ஆண்டவரே காத்து வழிநடத்தின தயவுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. மறுபடியும் சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமையெல்லாம் அம்மைக்கே செலுத்துகிறேன். ஏசு ரச்சன் நாம் ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென்.